கேஜேசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதக்கூடாது, ஏன் எழுதக்கூடாது, எவ்வளவு காலம் எழுதக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த தொகுப்பில் சொல்ல இருக்கிறேன். சூரியன், கேது, ராகுவோட நட்சத்திரங்கள், அடுத்தது பரணி, பூராடம் நட்சத்திரம், இதில் பிறந்தவங்களுக்கு ஜோதிடருடைய ஆலோசனை இல்லாமல் ஜாதகம் எழுதக்கூடாது. சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 6 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் வரைக்கும் இருக்குது. ஒரு பாதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு 6 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. 2ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 4.5 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. 3ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 3 வயது வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. 4ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 1.5 வயது வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா, இந்த சூரிய திசையில் பிறந்த குழந்தைகள் ஜாதகம் எழுதிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து 100% பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது தந்தைக்கு ஆகாத நிலை ஏற்படும். உடல் ரீதியாக பாதிப்புகள் வரலாம், அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம், கணவன் மனைவிகள் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம், வருவாய் இழப்பு ஏற்படலாம். இந்த காரணத்தினால தான் இந்த ஜாதகத்தை எழுதக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது ராகுவோடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 18 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குது. இதில் முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 18 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. 2ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 13 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. 3ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 9 வயது வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. 4ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 4.5 வயது வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா, இந்த ராகு திசையில் பிறந்த குழந்தைகளுக்கு ராகு திசை நடக்கும். அப்போது இந்த ராகு திசை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்த இடத்த விட்டு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். வருவாய் இழப்பு, பொருள் இழப்பு, கண்டத்தை கொடுக்கறது, இப்படி பல கஷ்டங்களை கொடுக்கும். அதனால் இந்த ராகு திசையில் பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதும்போது, அப்போது அந்த எழுதின நேரத்திலிருந்து ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் 100% இந்த பலன் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த காரணத்தினால தான் ஜாதகத்தை எழுதாமல் இருந்தால் 50% உங்களுக்கு குறைஞ்சிடும். இதனால் இடமாற்றங்களோ மற்ற கெடுபலன்களோ நடக்காமல் இருக்கும். அடுத்தது கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 7 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. இதில் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குது. ஒரு பாதத்துக்கும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. 1ஆம் பாதமாக இருந்தால் 7 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. 2ஆம் பாதமாக இருந்தால் 5.25 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. 3ஆம் பாதமாக இருந்தால் 3.5 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. 4ஆம் பாதமாக இருந்தால் 1.25 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. இதுலேயும் அதே மாதிரி ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் தந்தைக்கு மிக ஆபத்தான ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த கேது திசையில் பிறந்த குழந்தைங்களுக்கு கூடுமான வரைக்கும் பார்த்தோம்னா இளம வயசுலேயே தந்தைகள் எழுந்திருப்பாங்க. இந்த காரணத்தினால தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜாதகத்தை எழுதாமல் இருந்தாலே, இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜாதகத்தை எழுதாமல் இருந்தாலே இந்த தாக்கங்கள் குறையும். இந்த நட்சத்திரங்கள் மட்டும் அல்லாமல் பரணி, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் 20 வயது வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. இதில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 20 வயசு வரைக்கும் எழுதக்கூடாது. பூராட நட்சத்திரமாக இருந்தால் 1ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் 20 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது.
மற்ற பாதங்களில் பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதலாம். ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா, இதுவும் தந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் இந்த 2 நட்சத்திரமும் ஒன்று. இந்த வீடியோவில் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.